தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது எப்படி வீட்டில் இருந்தபடியே பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடிக்கு பதிலாக புதிய கலர் ஓட்டர் ஐடியை ஓட்டர் ஐடி வெப்சைட்டில் சென்று பெறுவது, அல்லது ஓட்டர் ஐடியே இல்லாதவர்கள் புதிதாக ஓட்டர் ஐடிக்கு எப்படி விண்ணப்பித்து பெறுவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக என்பதை பார்க்க போகின்றோம். நான் 2 மாதங்களுக்கு முன்பு ஓட்டர் ஐடி வெப்சைட்டில் சேர்ந்து என்னுடைய லாகினில் ரிஜிஸ்டர் செய்து ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பித்திருந்தேன், கலர் ஓட்டர் ஐடி. அதை இந்த புகைப்படத்திலும் இணைத்துள்ளேன். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஸ்பீட் போஸ்ட் மூலமாக உங்கள் வீட்டிற்கே விண்ணப்பித்து பெறலாம். நான் இதற்கு முன்பு 4 காணொளிகளை கார் வாங்குவதையும் விற்பதையும் மட்டும் பதிவு செய்திருந்தேன். இதற்காக என்றால் அதில் இப்போதுதான் புதிதாக ஆரம்பித்ததால் எடிட் செய்ய ஈஸியாக இருந்த பட்சத்தில் அதை வெளியிட்டிருந்தேன். இனி வரும் காலங்களில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் எனக்கு தெரிந்த அனைத்து அடிப்படையான விஷயங்களையும் பதிவிடுவேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதுபோல் பல காணொலிகளுக்கான என பீப்புள் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்துள்ள பெல் ஐக்கானும் கிளிக் செய்தால் நான் போல பல வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 4 நாட்களுக்கு முன்பு பெற்ற அந்த ஓட்டர் ஐடியை உங்களுக்கு அன்பாக்சிங்காக லைவ் வீடியோவாகவும் இதில் காட்டப் போகின்றேன். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பித்து பெறலாம். எனக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து நான் அப்ளை பண்ண கலர் ஓட்டர் ஐடியாக எனக்கு வீட்டுக்கே ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அது அன்பாக்சிங்கை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டிக் பண்ணி வந்திருக்கு. என்னோடய நேமு, அப்பா நேமு, அட்ரஸ்ஸு, நான் இப்போ வீடு புது அட்ரஸ் மாறின புது அட்ரஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதோட லெட்டர் ஒன்று அமைச்சிருக்காங்க. 2021 ஆண்டுக்கான தொடர் திருத்தம் தங்களை பேர் சூழியனோட சட்டமன்ற தொகுதி வாக்குப்படி 423 187 இடம்பெற்றுள்ளது. அதற்குரிய ஓட்டர் ஐடி நம்பரோட ஒரு அட்ரஸ்ஸு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணால் உங்கள் வீட்டோட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எப்படி பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடிக்கு பதிலாக புதிய கலர் ஓட்டர் ஐடியை பெறுவது, அல்லது புதிதாக ஓட்டர் ஐடியே இல்லாதவர்கள் எப்படி விண்ணப்பித்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வீட்டிலிருந்தே பெறுவது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். இதற்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு ஃபஸ்ட்டு செல்ல வேண்டும். இப்போ என்னுடைய ப்ரௌசர் கூகுள் குரோம். கூகுள் குரோமில் ஓட்டர் ஐடி இப்படி டைப் பண்ணிங்கனாலே இதில் ஃபஸ்ட்டு வர்றது www.nvsp.in. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுதான் இதோட வெப்சைட்டு. இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஒன்று ஃபோட்டோ மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் முதல்ல லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு யூசர் நேம் இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின். யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க டூ ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஏ நியூ அக்கௌண்ட் யூசர்னு வருது. இதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணிங்க. இப்போ எனக்கு அக்கௌண்ட் நம்பர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதால என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூசர் ஐடி மொபைல் நம்பர். என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ண இந்த கேப்சா கரெக்டாக என்ட்ரு பண்ணோம். அதில் ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸ்னா கேப்ஸ். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கிறேன். இது இப்படி தான் இதோட ஹோம் பேஜ் இருக்கும். இதில் டவுன்லோட் எப்பிக், அதான் எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபோட்டோ ஐடி கார்டு, எப்படி ஃபோட்டோ ஐடி கார்டு மாற்றுறது, இப்போ நம்ம கரெக்ஷன் இன் பர்சனல் டீட்டெயில் இதை கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்தா தான் ஃபோட்டோ நான் மாற்ற முடியும். செல்ஃபுன்னா நான் எனக்கு தனியாக பண்ணிக்கிறது, இல்லை ஃபேமிலிக்குன்னா ஃபேமிலி. இப்போ நான் ஃபேமிலின்றதை கொடுத்துட்றேன். யாருக்கு பண்ண போகிறீங்களோ உங்கள் ஃபேமிலியில் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துருங்க. அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் மேல் டாப்பில் இருக்கும். ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் தப்புன்னு காட்டுது.
இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இல்லை ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கிங்க. இங்கிலீஷில் மாற்றிட்டிங்கன்னா அதான் தமிழ்நாடு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் சோழிங்கநல்லூர் அதுவே உங்களை பற்றி டீட்டெயிலாக காமிச்சிடும். இங்கே ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டாரில் இருக்கிறது கண்டிப்பாக ஃபில் பண்ணோம். இந்த ஸ்டாரில் இப்போ இந்த நேம் இருக்குது, இதை தமிழில் டைப் பண்ணோம். அவங்க நேமு தமிழில் டைப் பண்ணிங்க. ஸ்டாரில் இருக்கிறது மட்டும்தான் நான் ஃபில் பண்ணோம். மீதி எல்லாம் அங்கே ஃபில் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம எதை மாற்ற போகிறோம், ஃபோட்டோ ஐடி மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஃபோட்டோகிராஃபி கிளிக் பண்ணிவிடுங்க. இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் மொபைலில் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணி மொபைலில் ஃபோட்டோக்குள்ளே இங்கே அதை மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இப்போது காண்டாக்ட் நம்பர் நம்பரை கொடுத்துட்டு ப்ளேஸ் சென்னை கொடுத்துட்டு இப்போது இந்த எபிக் நம்பர் கேப்சா 39282 இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இதுதான் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். இதை காப்பி பண்ணிவிட்டு இதுலேயே ட்ராக் ஸ்டேட்டஸ் இதில் போயிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்மிட்னு வருது. ரெண்டாவது பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது ஃபீல்டு வெரிஃபைட் பண்ணுவாங்க. அடுத்தது அக்செப்டாக ரிஜெக்டடாக வரும். இதில் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு போஸ்டரில் உங்கள் வீட்டுக்கே இந்த புதுசாக நீங்கள் விண்ணப்பித்த அந்த கலர் ஓட்டர் ஐடி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இப்படி தான் நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி புதுசாக வாங்கிறதுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.